கர்த்தரோட அபிஷேகம் இருக்கிறாரா? அதுதாங்க உங்களை வித்தியாசப்படுத்துது. கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறாருங்க. சூஸ் பண்ணி இந்த ரோட்டில் விட்டுருக்காரு. கர்த்தரால் சூஸ் பண்ணப்பட்டவன்னு உலகம் உங்களை பார்க்கணும். உண்மையில் சாட்சியம், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்குன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமை என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். அவர் பூமியில் உள்ள ராஜாக்களுக்கு அதிபதின்னு இருக்கு. இங்கே சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இருக்க அந்த அரசாளக்கூடிய அவங்கள பற்றி இங்கே பேசலை. நம்மில் அன்பு கூர்ந்துங்கிறார். நம்மில் அன்பு கூர்ந்தாரா? பாவங்களற கழுவி இருக்கிறாரா? சுத்திகரித்திருக்கிறாரா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? நம்மில் அன்பு கூர்ந்தார், நம்மை பாவங்களற கழுவினார். கழுவுனது மட்டுமல்ல, நம்மை ராஜாக்களாக மாற்றியிருக்கிறார். இந்த பூமியுள்ள ராஜாக்களுக்கு ஒரு அதிபதி, அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? ராஜாவுக்கும் ஏழ்மைத்தனத்துக்கும் ஒட்டி போகாது. நான் ராஜா, ஒண்ணுமே இல்லைங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அடுத்த வேளை சாப்பாடு எங்கே இருந்து வருன்னு தெரியாது, கர்த்தர் நடத்துறார். நீங்க ராஜா இல்லை, நீங்க பூஜா கூட கிடையாது. ராஜான்னு மனசில் நினைக்கும் போதே உங்களுக்கு ஏழ்மை வராதுங்க. ராஜான்னு மனதில் வந்தவன் என்ன உங்களுக்கு வரும்? ஆடம்பரம், சிம்மாசனம், ஆடம்பரமான ஒரு மாளிகை, வேலைக்காரர்கள், சாம்பரம் வீசுவதற்கு 2 பெண்கள், நல்லா காத்து வர்றதுக்கு 2 பெண்கள். ராஜான்னு மனசில் வரும்போது அதான் உங்களுக்கு ராஜா. ஒரு லுங்கி கட்டியிருக்கிறாரு, ஓட்ட பனியன் போட்டிருக்காரு. ராஜான்னு மனதில் வந்தாங்க ஆடம்பரங்க. கர்த்தர் உங்களை கழுவி இருக்கிறாரா? ரட்சித்திருக்கிறாரா? கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அது மட்டுமல்ல, அவரோட ஆளுவோம் சொல்லுது. அப்ப ஆளுகிறதா நம்முடைய வாழ்க்கை. யார் ஆளுவா? ராஜா ஆளுவா. ராஜா வீடு எப்படி இருக்குங்க? குவார்டர்ஸ்லயா இருக்கும். அவர் தாங்க ராஜா. ஹவுசிங் போர்டில் இருக்காருங்க, ஹச்சு 165 ராஜா வீடு. படிச்சு பாருங்க. ராஜா வீடுன்னு என்னங்க? அரண்மனைங்க. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறாரு? ராஜா தான் பார்க்குறாரு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் யோவான் 14, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த வாசஸ்தலம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து மேன்ஷன்னா என் பிதாவின் வீட்டில் அரண்மனை உண்டு. ஏன் அரண்மனை உண்டு? போய் அங்கே போய் வாழ போறவன் ராஜா. என் பிதாவின் வீட்டில் அணைய குடிசி வீடுன்னு சொல்லலை. என்ன போ அங்கே போய் வாசம் பண்ண பிறகு ஒரு கிங். அவர் கிங் வீடு கட்டினா ஒரு தன்னை போல இன்னொரு கிங்கு வீடு கட்டினா அப்படிதான் கட்டுவார். நான் சொல்றது புரியுதா? அடுத்து வீடு கட்டும் போது ஒரு 1.5 சென்ட்டுக்கு இல்லை ராஜா வீடு பெருசாக தான் இருக்கணும். அட்லீஸ்ட் மைண்டை பெருசு பண்ணிடுங்க. அப்படித்தான் வரணும். ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தின் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே நீங்கள் ராஜாக்கன்னா பெரிய வீடு இருக்கணும். 2 பெட்ரூம் வீடு தானே இருக்கு? இல்லை, பெரிய வீடு கட்டுவேன், என் வீட்டில் சகல வஸ்துக்களும் இருக்கு, மைண்டை நிரப்புங்க. ஒரு நாள் நிச்சயமாகவே இருக்கும். கர்த்தருக்கு 2 சித்தம் இல்லைங்க, ஒரே சித்தம் தாங்க, இல்லையா? பக்கத்தோட கையெழுத்து சொல்லுங்க, நல்லா கையை பிடிச்சி ராஜா மாதிரி சொல்லணும். நான் அவரு ராஜா, அவர் கொடுக்கணும் மரியாதை நீங்கள் கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்கணும். கர்த்தர் என்னை அளவில்லாமல் அன்பு கூர்ந்து தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை ராஜாக்களாக ஆளுகிறவனாக மாற்றியிருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறாருங்க. சூஸ் பண்ணி இந்த ரோட்டில் விட்டுருக்காரு. கர்த்தரால் சூஸ் பண்ணப்பட்டவன்னு உலகம் உங்களை பார்க்கணும். நான் போகிறாருங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருங்க, சைக்கிளுக்கு பெல் அடிக்கிற கூட ஒன்றும் இல்லைங்க, கம்பியை வச்சு டிங்கு டிங்குன்னு அடிச்சு போவாருங்க. இன்னைக்கு இருக்கலாம், தப்பு இல்லை. முதல்ல எண்ணத்தை மாற்றுங்க.
என்ன அதனால தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். எண்ணத்தை மாற்றுங்க, சிந்தையை மாற்றுங்க. யாருடைய பிள்ளை? ராஜாங்கிற அந்த எண்ணத்துக்குள்ள வாங்க. யாரு?